ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எக் அண்ட் நூடுல்ஸ் வச்சுட்டு ஒரு சூப்பரான ஒரு டிஷ் பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்போ இன்றைக்கி நம்ம நூடுல்ஸ் வச்சுட்டு ஒரு அருமையான டிஷ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக 2 பாக்கெட் நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறமா 2 பேர் சாப்பிட்றதுக்கு. ஸோ அப்புறமா 3 எக் எடுத்திருக்கேன். தக்காளியோட ஒரு சின்ன பீஸ் தான் எடுத்திருக்கேன். டொமேட்டோ ஒரு சின்ன பீஸ் எடுத்திருக்கேன். 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா ஒரு சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயத்துலேயே ஒரு சின்ன வெங்காயம், ஒரே ஒரு வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சோண்டு, அப்புறமா உப்பு டப்பா அது. ஸோ அவ்வளோதான். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போவேன்னா, நம்ம நூடுல்ஸை பாயில் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ வேவிச்சு எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஸோ அந்த ஒரு நூடுல்ஸை பிரிச்சுட்டு கொட்டிடுங்க. இதில் அந்த இதோ பாருங்களேன். இப்போ இதில் ஒன்று நான் எடுத்து வைக்க போகிறேன். ஸோ இந்த ஒன்று மட்டும் நம்ம எக்கில் கலக்கிறதுக்காக எடுத்து வைக்க போகிறேன். இந்த ஒன்று மட்டும் நம்ம வேவிக்கும் போதே இது ஃபுல்லாக பிரித்து கொட்டோம்ல, அதில் இருக்கிறத வேவிக்கும் போதே நம்ம இதை போட்டு வேவிச்சிட்டு போகிறோம். இப்போது இதையும் இங்கே எடுத்து வச்சுட்டேன். இதை மட்டும் பாருங்கள். இப்போ கட் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற ஒன்றை மட்டும் நம்ம எடுத்து வச்சுட்டு இந்த 3ஐயுமே நம்ம வேவிக்கும் போது போட்டுற போகிறோம். ஸோ இப்போ அதையும் பிரித்து போட்டுறேன். ஓகே, இப்போ நம்ம 3 பேக்கெட்ஸுமே இதில் கட் பண்ணி இதை போட்டோம். இப்போ தண்ணி ஊற்றிடலாம். ஒரு சொம்பையுமே தண்ணி ஊற்றியாச்சு. இன்னொரு சொம்பு ஊற்றுறாங்க. ஸோ தண்ணி தேவைக்கு எடுத்துக்கோங்க. நான் 2 சொம்பு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வேவிக்க வச்சிடலாம் கேஸ் மேலே. ஒரு கிண்டி விட்டுறேன். இது மூடியெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. இது கொதிச்சதுக்கப்புறமா இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம இதை எடுக்க வேண்டியதான். ஸோ இது நல்லா வேகட்டும். நான் 3 முட்டையும் உடச்சி போட்டுட்டேன். இப்போ நம்ம அந்த 3 முட்டையும் ஃபஸ்ட்டு இதில் அப்புறமா வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, அவ்வளோதான். இதை நல்லா நம்ம கிண்டி எடுத்துருவோம். இதெல்லாம் கிண்டி எடுத்துடலாம். இப்போது முட்டையை நல்லாவே நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. நூடுல்ஸ் கொதித்து வெந்ததுக்கப்புறமா இதில் ஆட் பண்ணால் போதும். நம்ம நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம். இந்தாண்ட கல் வச்சுட்டேன். கல் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம ஆம்லேட்டை ஃபஸ்ட்டு ஊற்றிக்கலாம். பெருசாக நம்ம நூடுல்ஸ் எடுத்து அப்படியே இப்படியே அப்ளை பண்ணி கொடுக்க வேண்டியதான். அப்படி செம்மையாக இருக்கும். கூட சாப்பிடும்போது கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். லைட்டாக ஆயில் போட்டுருக்கேன். நம்ம ஒரு கவர் எடுத்து வச்சோம்ல, இதில் 3 கவர் நம்ம யூஸ் பண்ணிட்டு ஒரு கவர் எடுத்து வச்சுருந்தோம். ஸோ அதை நான் சும்மா அப்படி தூவி விடுறேன். அந்த டேஸ்ட் இருக்குது, இருந்தாலுமே சும்மா சிக்கனே ஒரு தூவி விடுறேன்.
இருக்கு பாருங்க. இப்போ இதை எடுத்துடலாம். இதை நான் திருப்பி எல்லாம் போட போகிறதில்ல, இது ஃபுல்லாகவே வெந்திருக்கு. இப்போ எடுக்க போகிறேன். உடையாமல் வர்றது கொஞ்சம் கஷ்டம். எடுத்துட்டேன், எப்படியோ உடையாமல் எடுத்துட்டேன். இப்போ அடுத்தது நம்ம ஊற்றி ரெடி பண்ணி எடுத்துடலாம். நான் அடுத்ததுமே ஊற்றி போட்டுட்டேன். இப்போ அதே மாதிரி மசாலா போட்டுறேன். செம்ம சூடாக இருக்குது. ஓகே, மசாலா போட்டு வந்ததுக்கு மறுபடியும் எடுத்துடலாம். ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடுறேன் இப்போது. அப்படியே உடையாமல் வெள்ளாமல் வந்திருக்கு பார்த்தீங்களா? அப்போ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் எதையும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு என்னோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சந்திக்கிறேன்.